புறான்ற பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த இடத்துல ஆதித்யா பக்கோடா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மழை காலம். அப்புறம் எல்லாரும் இந்த மழையில ஆதித்யாவோட பக்கோடா கடைக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஒரு நாள் கித்தாம்பூர்ல ரொம்ப பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்பதான் ஒரு ஆளு ஆதித்யா கிட்ட வந்தாரு. ஆதித்யா, சீக்கிரமா கடையை மூடு, அப்புறம் கிளம்பு, கிராமத்துல வெள்ளம் வரப்போகுது. என்ன நிஜமாவா? ஆமாப்பா, நிஜமாதான், சீக்கிரமா கிளம்பு. ஆதித்யா தன்னுடைய கடையை மூடிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிட்டாரு. அப்புறம் கிராமத்துல விடாம மழை பெஞ்சதுனால வெள்ளம் வந்துடுச்சு. மனோஜோட வயலை தவிர கிராமத்து ஜனங்களோட வயல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. கிராமத்துல பசி பட்னின்ற நிலைமை வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாம என்ன சாப்பிடுவோம்? கிராமத்துல எல்லார் வயல்லையும் பயிர்களை நாசமாக்கிடுச்சு இந்த மழை. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எல்லாரும் உங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை என்கிட்டயே வாங்கிக்கலாம். ஏன்னா என்னோட வயல் மட்டும்தான் இந்த வெள்ளத்தால் எதுவுமே ஆகலை. ஆதித்யா தன்னுடைய பக்கோடா கடைய மறுபடியும் ஒரு முறை கிராமத்துல திறந்தாரு. ஆனா அவர்கிட்ட பக்கோடா செய்யறதுக்கான பொருட்கள் இல்லவே இல்லை. அதனால அவரு மனோஜ் காய்கறிக்காரர்கிட்ட காய்கறி வாங்க போனாரு. அட மனோஜண்ண, 3 கிலோ வெங்காயம் கொடுங்க. அப்புறம் வெங்காயத்தோட விலை என்ன? 1 கிலோ வெங்காயம் இப்போ 70 ரூபா போயிட்டுருக்கு. என்ன, 70 ரூபாவா? அதுவும் 1 கிலோவா? மனோஜண்ண, இது ரொம்ப தப்பு. கிராமத்தோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஜனங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடே இல்லை. அப்புறம் அவங்களோட வயலும் மழையால் அழிஞ்சிருக்கு. அவங்களோட வருமானமே அந்த வயல் மட்டும்தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணாமல் நீங்கள் அவங்களே ஏமாற்ற பார்க்குறீங்க. அட ஆதித்யா, நீ உன்னோட வயிறை மட்டும் பாரு. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அப்புறம் எதுக்காக நீ மற்றவங்கள பற்றி இவ்வளோ யோசிக்கிற? தப்பு, இது ரொம்பவே பெரிய தப்பு மனோஜ். ஆதித்யா மக்களோட அழிஞ்சு போன பயிர்களை பார்த்தாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, ஒரு சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே தினசரி வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய வறட்சி மாதிரி இருக்கு. 1 வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே நாளில் அழிஞ்சு போச்சே. கிராமத்தில் பசியும் அதிகமாயிடுச்சு, ஜனங்களுக்கு நோயும் வருது. அப்புறம் என்னால் எப்பவும் போல இப்பவும் எதுவும் பண்ண முடியலை. என்னால் எதுவும் செய்ய முடியலை. ஆதித்யா கிராமத்தோட இந்த நிலையை பார்த்து ரொம்ப வேதனையில இருந்தாரு. அப்பதான் நாசமான அந்த வயல்ல ஒரு மனிதர் அற்புதமான ரூபத்துல தோன்றினாரு. நான் தான் சமுத்திரத்தோட ராஜா. இந்த கிராமத்தில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சுல்ல, அது என்னால் தான் ஏற்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. மழை அளவை விட அதிகமாக பெய்யும் போது அப்போ என்னோட சமுத்திரத்தோட கரையை என்னால் சமநிலையில் வச்சுக்க முடியலை. அதனால தான் இந்த கிராமத்தில் வெள்ளம் வந்துடுச்சு. இன்னைக்கு கிராமத்து ஜனங்க கிட்ட சாப்பிடக்கூட எதுவுமே இல்லை. அப்புறம் என்னாலே அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலை. நான் என்னோட தப்பை சரி செய்யணும்னு பார்க்குறேன். சொல்லு, நீ எதுக்காக இந்த கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற? நான் என்னோட வாழ்க்கையை தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கிராமத்து ஜனங்களை தவிர வேற யாருமே கிடையாது. இந்த கிராமத்து ஜனங்க தான் என்னோட குடும்பமே. எனக்கு தெரியும் ஆதித்யா, நீ பக்கோடா தானே வித்துக்கிட்டு இருக்க. ஆதித்யா, நான் உனக்கு ஒரு பொருள் கொடுக்க போறேன். அதை வச்சு கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணு. ஜனங்களோட வயல் எல்லாமே பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் உதவி பண்ணு. சமுத்திர லோகத்து ராஜா கைகளை முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் அவரோட கையில ஒரு கடாயி தோன்றுச்சு. அப்புறம் ராஜா அந்த கடாய ஆதித்யா கையில கொடுத்தாரு. இந்த கடாயை வச்சு நான் என்ன பண்றது மகாராஜா? பக்கோடா செய்யறதுக்கு வெங்காயமும் அப்புறம் எண்ணெயும் தேவைப்படுமே. இல்லைன்னா நான் பக்கோடாவை விற்று எப்படி கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ண முடியும்? இது ஒன்றும் சாதாரண கடாய் கிடையாது. இதில் உனக்கு எண்ணெயோட அவசியமே இருக்காது. நீ இதில் தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். அப்புறம் எந்த ஒரு காய்கறியோட அவசியமும் இல்லை. வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்த அந்த கல்லை எடுத்து இந்த கடாயில் போடு, அது பக்கோடாவாக மாறிடும். ஆதித்யா அந்த கடாயை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அந்த கடாயில தண்ணிய ஊத்தினாரு. அப்புறம் அதுக்குள்ளர கல்ல போட்டாரு. அந்த கல்லு கொஞ்ச நேரத்துல பக்கோடாவா மாறிடுச்சு. இது நிஜமாவே பக்கோடாவா மாறிடுச்சே. நான் நாளையிலிருந்தே கிராமத்துல பக்கோடா விற்க ஆரம்பிக்க போறேன். அதுவும் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்பேன். ஆதித்யா கிராமத்துல பக்கோடா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அங்க ஒரு ஆளு அவர்கிட்ட பக்கோடா வாங்கறதுக்காக வந்தாரு. எனக்கு கொஞ்சம் பக்கோடா கொடுப்பா. எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளும் ரொம்ப நாளா எதுவுமே சாப்பிடாம இருக்கா. அவளுக்கு உடம்பும் சரியில்லை. கொடுப்பா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பக்கோடா கொடு.
நீங்க கவலையே படாதீங்க, நான் இப்பவே கொடுக்குறேன். நீங்க இதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க உங்களையும் உங்க பொண்ணையும் கவனமா பாத்துக்கோங்க. அப்புறம் இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட் பக்கோடா இங்கே சாப்பிட்டு போங்க. அந்த நபர் அந்த பக்கோடாவை சாப்பிட்ட உடனே ஏதோ அவருக்கு ஒரு புது தெம்பி வந்த மாதிரி தோணுச்சு. அத சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிட்டாரு. இது நிஜமாவே அற்புதமான பக்கோடா தான். இதை சாப்பிட்ட உடனேயே என்னோட முதுகு வலி எல்லாம் காணாம போச்சு. அப்புறம் நான் ரொம்பவே பலசாலியா உணர்றேன். இது எல்லாமே மாய பக்கோடா. இதை நான் கற்களால தான் செஞ்சேன். இதை சாப்பிட்டா ஜனங்களுக்கு இருக்கிற வியாதிகளும் அவங்கள விட்டு போயிடும். ஆதித்யா அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. அப்புறம் மெல்ல மெல்ல எல்லாரும் ஆதித்யாவோட பக்கோடா கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பு குணமாகாத நிறைய ஜனங்க பக்கோடாவை சாப்பிட்டு குணமாக ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கோடா உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. எவ்வளோ சாப்பிட்டாலும் போதாது மாதிரியே தெரியுது. மனசு ஆங்கவே மாட்டேங்குது. ஆமா, சரியா சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கோடாவால என்னோட பொண்ணோட உடம்பும் சரியாயிடுச்சு. நான் ஆதித்யாவுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல இவன் கிராமத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பெரிய உதவி பண்ணிருக்கான். கிராமத்துல எல்லா இடத்துலயும் ஆதித்யாவோட அந்த மாய பக்கோடாவை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? யாருமே என்கிட்ட வந்து காய்கறிகளே வாங்குறது இல்லையே. இது எல்லாமே அந்த ஆதித்யாவோட பக்கோடாவால தான் நடந்துட்டு இருக்கு. புதுசா ஒரு வீடும் ஒரு பங்களாவும் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பக்கோடா என் கனவையே கெடுத்துடுச்சே. நான் ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும். மனோஜ் மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவர்கிட்ட கிராமத்தோட தலைவர் வந்தாரு. இப்போவாவது காய்கறிகளை குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணு மனோஜ். இல்லைன்னா உன்னோட புது கடையை மூடிட்டு போக வேண்டியது தான். அப்புறம் உன்னால் வெளியவும் வர முடியாது, உன்னால் எதையும் சமாளிக்கவும் முடியாது. கிராமத்தோட நிலைமை நேரத்துக்கு நேரம் சரியாகிக்கிட்டே தான் இருக்கு. எங்களோட பசியை அந்த ஆதித்யா முழுசாக சரி பண்ணிட்டான். நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க தலைவரே. ஆனால் இந்த மாய பக்கோடாவை ஆதித்யா எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு சமுத்திரராஜா ஒரு கடாயை கொடுத்துருக்காரு. அதில் நாம் கல்லை போட்டோன்னா அது உடனே பக்கோடாவாக மாறிடுதான். அது மட்டும் இல்லாமல் அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கிராமத்து ஜனங்க சம்மதத்தோட இந்த கிராமத்து பேரை பக்கோடா கிராமம்னு வைக்கலான் இருக்கேன். ஏன்னா எங்களை இந்த பக்கோடா தானே உயிரோட வச்சிருக்கு. இப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு. ஆதித்யா தன்னுடைய கடையை மூட போகும்போது அந்த இடத்துக்கு மனோஜ் வந்தாரு. ஆதித்யா, நான் இப்போ என்ன பார்த்தேன்னா சமுத்திரத்தோட கரையில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நீச்சல் அடிக்க வராது. ஆனால் நீ போய் அவனை காப்பாற்றலாம்ல? என்ன? சரி, நான் இப்போவே அங்கே போகிறேன். ஆதித்யா உடனே கடலை நோக்கி ஓடினாரு. அப்புறம் மனோஜ் தனக்கு தானே என்ன சொன்னார்னா, இவன் நிஜமாவே ஒரு முட்டாள் ஆயிட்டானா என்ன? இப்போ நான் இவனோட கடையில இருந்து அந்த கடாயை திருட போறேன். அப்புறம் அந்த மாய பக்கோடாவை யாரு செய்யறாங்கன்னு நானும் பார்க்கறேன். மனோஜ் அந்த கடாயை தன்னோட தலையில வச்சுக்கிட்டு அங்கிருந்து போனாரு. அப்பதான் அங்க ஒரு பெரிய வெளிச்சம் அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவர் தலையில இருந்த கடாயி கீழே விழுந்துடுச்சு. இது இது என்ன வெளிச்சம் வந்துட்டு இருக்கு? அப்பதான் அந்த இடத்துல சமுத்திரராஜா தோன்றினாரு. நீ உன்னை கட்டுப்படுத்திக்கோ. அப்புறம் நான் இப்போ உனக்கு காட்டுறத கவனமா பாரு. ஒரு குழந்தை இருந்தான். அவன் கிட்டாம்பூரா கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி ஜனங்களுக்கு உதவி பண்றதுக்காக வெளியே சுத்திட்டு இருந்தான். அம்மா கொடுங்க, நான் அந்த உங்களுக்காக சுமையை இந்த நான் சுமையை சுமந்துட்டு தூக்கிட்டு வரேன். அவன் அந்த வயசானவங்களுக்கு உதவி பண்ணான். அவங்களோட கனமான பொருட்களை அவங்களோட வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தான். அவன் கிட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடையாது. பல நாட்களாகவே அவன் சமுத்திரத்தோட ஒரு திட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதுவும் எதுவுமே சாப்பிடாம. அவன் கூட பேசுறதுக்கு ஆளுங்க யாரும் இல்லைன்னா அவன் நாய்கள் கூட பேச ஆரம்பிச்சான். ஆனால் அந்த குழந்தை எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சான். இன்னைக்கு எனக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சிருக்கு. ஆனா நான் மட்டும் சாப்பிட்டு எப்படி என் வயிறு நிரப்புறது? சரி, நான் என்னோட நண்பர்கள் கூட என்னோட சாப்பாட்டை பகிர்ந்துக்கிறேன். பயங்கரமான மழை பெய்யும் போதும் அவன் கிட்ட ஒரு கொடை கூட கிடையாது. ஆனா அவன் சோகமா இருந்ததை நான் பார்த்ததில்லை. அப்புறம் கிராமத்துல இருக்கிற யாருக்காவது உதவி செய்ய வேண்டியது வந்துச்சுன்னா அப்போ அவன் முடியாதுன்னு சொன்னதையும் கேட்டதில்லை. ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்யும் போது தலைவர் அவனை பார்த்தாரு. இங்க பாருப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கிராமத்து ஜனங்க உன்னை பத்தி பேசுறது நிறைய கேட்டிருக்கேன்.
நீ கிராமத்து ஜனங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறியா? என்கிட்ட வீடு இல்லைல்ல தலைவரே, அப்புறம் எனக்கு யாருமே இல்லை. அதனால தான் நான் கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணுறேன். உனக்கு யாருமே இல்லைன்னு எதுக்காக அப்படி சொல்கிற? நான் இருக்கேன்ல, என்ன உன்னோட அப்பாவை மாதிரியே நினச்சிக்கோப்பா. சரி, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லு. சரி, எனக்கு பக்கோடா சாப்பிடணுன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த கதை ஆதித்யாவோடது. அப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஏதாவது இருந்தாலும் அதையும் அவன் ஜனங்களோட உதவிக்காக தான் பயன்படுத்துவான். ஆனால் இன்னொரு பக்கம் நீ, உன்கிட்ட எல்லாமே இருக்கு, இருந்தாலும் நீ ஜனங்களுக்கு உதவியே செய்ய மாட்ற. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இப்போ எல்லாரோட வயலுக்கும் நன்மை நடக்க போகுது. உன்னோட வயலுக்கு எதுவும் ஆகாது. இனிமே எப்போல்லாம் இந்த கிராமத்துக்கு வெள்ளம் வருதோ உன்னோட வயலும் விளைச்சலும் மொத்தமாக அழிஞ்சிடும். ஆனால் மற்ற எல்லாரோட வயலும் எப்பவும் போல ரொம்ப பசுமையாக இருக்கும். மனோஜ் ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆதித்யாவும் தன்னுடைய கடைக்கு திரும்பி வந்துட்டாரு. அப்புறம் பக்கோடா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தலைவர் கிராமத்து ஜனங்களோட அனுமதியோட கிராமத்தோட பேரை தாம்பூரா கிராமத்துல இருந்து பக்கோடா கிராமம்னு வச்சுட்டாரு. கட்டுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க சமீர்னு பேர் கொண்ட ஒரு ஆளு சமோசா வியாபாரம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. சரியா சமீரோட கடைக்கு எதிர சியோகுன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பானிபூரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் உன்னோட பானிபூரி கடை எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போல்லாம் உன் கடையில் நிறைய பேரை பார்க்கவே முடியறதில்ல. எல்லாரும் என் கடையில் இருக்கிற சமோசா சாப்பிட்றதுலேயே பிஸியாக இருக்காங்க போல. இங்கே பாருங்கள் சமீர் அண்ணன், உங்கள் கடை என் கடை முன்னாடி தான் இருக்குது. ஆனால் ஜனங்க உங்கள் கடைக்கு வர்றதையும் நான் பார்க்குறதே இல்லையே. அப்போது ஜனங்க எங்கே போகிறாங்க? ஒரு வேளை உங்கள் சமோசாவை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுதா என்ன? ரெண்டு பேரும் அவங்க பாதையில போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா நகரத்துல இருந்து பூனம்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு அந்த கிராமத்துக்கு வந்தா. பூனம் அந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் சுயோகோட பானிபூரியும் சாப்பிட்றது கிடையாது, அப்புறம் சமீரோட சமோசாவும் சாப்பிட்றது இல்ல. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரு நாள் வழியில பாத்துக்கிட்டாங்க. இங்க பாரு சுயோக், உன்னோட வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அட என்ன சொல்றது சமீர், யாருமே இப்பெல்லாம் பானிபூரி சாப்பிட வர்றதே இல்லை. திடீர்னு என்னோட வியாபாரம் எப்படி இவ்வளோ மோசமாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அட என்னோட நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கு சுயோக். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ பூனம்ன்ற ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்திருக்காளாம். அவங்க சாப்பிட்றதுக்கு புதுசாக ஏதோ பலகாரம் செஞ்சு விற்கிறாங்களாம். சரி வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சமீர் அப்புறம் சுயோக் ரெண்டு பேரும் பூனமோட கடைக்கு போனாங்க. அவங்க பார்த்தாங்க பூனம் தன்னோட கடையில ஏதோ இனிப்பான பண்டத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. பூனம் மேடம், நீங்க இனிப்பா ரவுண்டா என்ன பொருளை வித்துக்கிட்டு இருக்கீங்க? இத மோமோஸ்னு சொல்லுவாங்க. இத நான் ஸ்பெஷலா நகரத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் இந்த கடையை திறந்ததுல இருந்து ஜனங்க என்கிட்ட நல்ல மோமோஸை சாப்பிட்றதுக்காக என் கடையை தேடி வராங்க. இப்ப இந்த கிராமத்துல யாருக்குமே சமோசாவோ இல்ல பானிபூரியோ சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்கள் இந்த கிராமத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க. கிராமத்தில் இருக்கிற மோமோஸ் கடையை நீங்கள் மூடிடுங்க. உங்களோட மோமோஸ் இருக்கிறதுனால தான் யாருமே என் கடைக்கு வந்து பானிபூரி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரியா சொல்கிறான். இந்த மோமோஸால தான் என் கடைக்கும் யாரும் வந்து சமோசா சாப்பிட மாட்றாங்க. நான் என்னோட மோமோஸ் வியாபாரத்தை நிறுத்த மாட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. இப்ப போங்க, நான் இப்ப வியாபாரத்தை கவனிக்கணும். பெருசா என்ன மிரட்ட வந்துட்டீங்க. சமீரும் சியோகும் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்புறம் வர வழியில நின்று ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. என்கிட்ட இப்போ ஒரு ஆலோசனை இருக்கு. அந்த பூனம் எந்த மாதிரி நகரத்திலிருந்து மோமோஸ் செய்ய கற்றுக்கிட்டு இங்கே வந்தாலோ அதே மாதிரியே நாம் ரெண்டு பேரும் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒன்று கற்றுட்டு வரணும். இந்த பூனமுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நாம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து ஆகணும். என்ன சொல்கிற? நான் உங்கள் கூட துணையாக இருக்கேன். சமீரும் சியோகும் நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. போகும்போது அவங்க காட்டுப்பாதையில போனாங்க. அவங்க காட்டுப்பாதை வழியா போகும்போது சமீரோட காலு வழிக்கிடுச்சு. அப்புறம் அவன் போய் ஒரு குழிக்குள்ள விழுந்தான். அட சமீர், நீ எப்படி இங்கே விழுந்த? இந்த குழி எப்படி இங்கே வந்துச்சு? கண்டிப்பாக ஏதோ ஒரு வேட்டைக்காரன் தான் மிருகத்தை பிடிக்க இந்த குழியை தோண்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பதான் சமீர் அந்த குழிக்குள்ள இருந்து சுயோகுக்கு குரல் கொடுத்தான். சுயோக், கீழே வா, இங்கே வந்து பாரு, இங்கே வேற ஒரு உலகம் இருக்கு. அவன் பார்த்தபோது அந்த குழிக்குள்ள ஒரு தனி உலகமே தெரிஞ்சது. அங்க கண்ணு கெட்டின தூரத்துல எல்லாம் ஒரு வினோதமான அற்புதமான உருளைக்கிழங்கு வயல் தெரிஞ்சது. ரெண்டு பேரும் அந்த காட்சியை பார்த்துட்டு
ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? அது நாங்க நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்போ நான் தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். நான் இங்க கீழே வந்தப்பதான் இதை பார்த்தேன். இங்க ஒரு வித்தியாசமான உலகமே இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உருளைக்கிழங்கு விவசாயம் தான் இருக்கு. இது வெறும் சாதாரண உருளைக்கிழங்கு கிடையாது. இந்த உருளைக்கிழங்கு ஆசைகளை நிறைவேற்றும். ஒருவேளை இதுதான் விஷயம்னா எனக்கும் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட கொடுங்களேன். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு என்னோட பானிபூரி கடை மொத்த கிராமத்துலேயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதாவது என்னோட சமோசா கடை மொத்த கிராமத்துலேயும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கணும். அந்த மோமோஸ் காரியை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் என்னால் உங்களுக்கு இந்த ஆசையை நிறைவேற்றுற உருளைக்கிழங்கை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பொறாமப்படுறீங்க. நான் இந்த உருளைக்கிழங்கை உங்கள் 2 பேருக்கும் கொடுக்கணும்னா நீங்கள் உங்கள் 2 பேரோட அகங்காரத்தையும் விட்டுட்டு ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும்னு முடிவெடுத்தாதான் கொடுப்பேன். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வியாபாரம் பண்றதுக்கு முடிவெடுத்தாங்க. சாது உருளைக்கிழங்க 2 பாதியா வெட்டி அவங்க 2 பேருக்கும் கொடுத்தாரு. இப்போ பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு, பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு. அப்புறம் ஒன்றா சேர்ந்து உங்கள் ஆசைகளை கேளுங்க. நாங்கள் 2 பேரும் கிராமத்திலேயே ரொம்ப நல்ல அப்புறம் ரொம்ப ஃபேமஸான சமோசா பானிபூரி விற்க நினைக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு கிட்ட தன்னோட ஆசையை சொன்னதும் 2 பேரும் திரும்பவும் அதே காட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க அவங்களுடைய கடைக்கு திரும்பி போனாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல சமீர் அப்புறம் சுயோக் 2 பேரோட கடைக்கும் நடுவுல ஒரு உருளைக்கிழங்கு மரத்தை பார்த்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு எப்படி மரத்தில் வளருது? நாம நேற்று வேண்டிக்கிட்டதுக்கான பலன் இந்த உருளைக்கிழங்கு மரம். சரி வா, இதுல இருந்து உருளைக்கிழங்கு பறிப்போம். நான் இதில் சமோசா செய்கிறேன். அப்புறம் நீ இந்த சமோசாவில் பானிபூரியோட இனிப்பு காரமான அந்த தண்ணியை சேர்த்து ஜனங்களுக்கு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். சமீர் அந்த மரத்தோட உருளைக்கிழங்குல சமோசா செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் சுயோக் பானிபூரி தயார் பண்ண ஆரம்பிச்சான். எல்லாம் ரெடி ஆன உடனே 2 பேரும் அவங்களுடைய சமோசா பானிபூரியை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, சுவையான சமோசா பானிபூரி இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நீங்களே அதை சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா போய்கிட்டு இருந்தாங்க. சமோசா பானிபூரியா? இத நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். எங்க ஒரு பிளேட் கொடுங்க. சுயோக் சமோசாவை எடுத்து அதுல ஒரு ஓட்டையை போட்டு அதுல இனிப்பு அப்புறம் காரமான தண்ணியை ஊத்தி அந்த அம்மா கிட்ட ஒரு பிளேட் சமோசா பானிபூரியை கொடுத்தான். அந்த அம்மா அந்த சமோசா பானிபூரியை சாப்பிட்ட உடனே அவங்களோட முகமே மலர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் இது மாதிரி சுவையான ஒன்றை சாப்பிட்டதே கிடையாது. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தம்பிகளா, இன்னும் 2 பிளேட் கொடுங்க. அப்புறம் 10 பிளேட் வீட்டுக்கும் பேக் பண்ணிடுங்க. சரி, இப்பவே கொடுக்குறேன். மெல்ல மெல்ல கிராமம் முழுக்க சமீர் அப்புறம் சுயோகோட சமோசா பானிபூரியை பத்தி தான் பேச்சு நடந்தது. அப்புறம் அந்த கிராமமே சமோசா பானிபூரி மேல பைத்தியமா ஆயிடுச்சு. அவங்க சிம்ரான்கட்ல மட்டும் இல்ல, மற்ற கிராமங்கள்லயும் ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய முன்னேற்றம் ஒருத்தவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னோட கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. யாருமே மோமோஸ் சாப்பிட வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த சமோசா பானிபூரி சாப்பிடணும். அப்புறம் இந்த சமோசா பானிபூரி எவ்வளவு விசித்திரமா இருக்கு. பூனம் தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு சூரஜ் தலால் வந்தாரு. என்ன ஆச்சு பூனம் மேடம்? உங்கள் மோமோஸ் விற்காததுனால தான் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா என்ன? வருத்தமா இருக்காதா என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நகரத்துக்கு போய் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டு வந்தேன். நான் சீக்கிரம் ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா எனக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடும். அவங்க 2 பேரோட ரகசியம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன அது? என்னன்னு சொல்லு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு உதவியும் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நான் கேட்குற பணத்தை கொடுத்தாகணும். சரிப்பா, கொடுத்து ஒழிக்கிறேன். சூரஜ் பூனம் கேட்ட அந்த உருளைக்கிழங்கு மரத்தை பற்றி சொன்னாரு. அப்புறம் அந்த ஆளோட சேர்ந்து சமீர் அப்புறம் சுயோக கிராமத்தில் சமோசா பானிபூரி செய்ய விடாம தடுக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. சமீரும் சுயோகம் கடையை மூடிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு பூனம் அப்புறம் சூரஜ் வந்தாங்க. இங்கே பாருங்க, நான் இந்த மரத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ இங்கே மரம் இருக்குல்ல, அது திடீர்னு ஒரே நாளில் வளர்ந்துடுச்சு.
இந்த மரத்துல இருந்த உருளைக்கிழங்க பறித்து தான் அவங்க சமோசா பானிபூரியை செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு கொடுக்கிற மரத்தை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நிச்சயமா இதுல ஏதோ மாயத்தந்திரங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த மரத்தை எரிச்சு நான் சாம்பல் ஆக்கிடுறேன். அதுக்கப்புறம் பாக்குறேன் இவங்க எப்படி சமோசா பானிபூரி செய்யறாங்கன்னு. 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. பூனம் மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா மீதி மரத்தை நாளைக்கு வெட்டிக்கலாம். காலையில் விடிய போகுது, யாராவது பார்த்துட்டாங்க அப்புறம் நம்ம நிலமை மோசமாயிடும். நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நாம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். நாளைக்கு வந்து நம்ம வேலையை முடிப்போம். 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனாங்க. மறுநாள் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் சமீரும் சுயோகும் 2 பேரும் அவங்களுடைய கடையை திறக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க பார்த்தபோது அந்த மரம் பாதி வெட்டப்பட்டிருந்தது. சூரிய ஒளி அந்த மரத்து மேல பட்ட உடனே அந்த மரம் மறுபடியும் சரியாயிடுச்சு. நான் பார்த்ததை நீயும் பாத்தியா? ஆமாம், நானும் பார்த்தேன். இந்த மரத்தில் அடிபட்டிருந்தது அதுவா சரியாயிடுச்சே. ஆனால் இந்த மரத்தை யார் வந்து வெட்டியிருப்பாங்க? அவங்க அவங்களுடைய கடையை திறந்தாங்க. அப்புறம் சமோசா பானிபூரி வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நாளும் முடிஞ்சது. ராத்திரி வந்தது. சமீரும் சுயோகும் கடையை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. அந்த ராத்திரி இருட்டுல மறுபடியும் பூனமும் சூரஜும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆட, இந்த மரத்தை நேத்து நம்ம பாதி வெட்டி இருந்தோமே, இது எப்படி சரியாயிடுச்சு? இப்ப மறுபடியும் இதை முழுசா வெட்டணுமா? நீங்கள் கவலைப்படாதீங்க பூனம் மேடம், என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. நாம் இந்த மரத்துக்கு நெருப்பு வச்சிடுவோம். மரம் இருந்தால் தானே அவங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கும். பூனமும் சூரஜும் ஒரு கம்புல தீய மூட்டினாங்க. சூரஜ் அந்த மரத்துல தீய வச்ச உடனே அந்த மரத்தோட வேர்கள் பூனமையும் சூரஜையும் தனக்குள்ள இழுத்துக்குச்சு. மறுநாள் காலையில சமீரும் சியோகும் அங்க வந்தபோது அவங்க பார்த்தாங்க, இப்ப அந்த இடத்துல 3 மரம் இருந்தது. அற்புதம், இது வரைக்கும் 1 மரம் தான் இருந்துச்சு, இப்போ 3 ஆயிடுச்சா?